கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றையக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று உன்மேல் மனதொரு கர்த்தர் சொல்கிறார். ஆம், தேவப்பிள்ளை அவருடைய கிருபை விலகுவதில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவ கிருபை சிந்தித்து பாருங்கள். அது உங்களை விட்டு விலகாத கிருபை. உங்களோடு ஒன்றாய் வாழ்ந்த எத்தனையோ பேர் பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் நோயினால் வறுமையினாலும் வாடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜீவனும் சுகமும் பலனும் தந்து எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார். புலம்பல் 3 அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களிலே நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அன்பானவர்களே, கிருபை உங்களில் பெருக வேண்டுமென்றால் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்களாக. ஆவிக்குரிய பெருமை உங்களில் ஒருபோதும் வந்து விடாதபடிக்கு தற்காத்து கொள்ளுங்கள். கிருபை என்ற சொல்லுக்கு தகுதி இல்லாதவர்கள் மேல் காண்பிக்கப்படுகிற தேவ தயவு என்ற அர்த்தம். ஆம், உங்களுடைய தகுதியோ நற்குணத்தை கண்டு உங்களை இரட்சிக்கவில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய தயவு. எபிரேயர் 2:8 சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது, தன் பலவீனத்தில் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்த்த அப்போஸ்தலனாகிய பவுலிடம் கர்த்தர் கூறுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று கூறி திடப்படுத்தினார். கர்த்தருடைய கிருபையை ருசித்த தாவீது எழுதுகிறார், ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களிடத்தில் ஒரு சாட்சியை நான் கூற விரும்புகிறேன். ஒரு ஊழியரின் குடும்பத்தை நிர்மூலமாக்குவதற்கு அநேக ரவுடிகள் கம்புகளோடும் தடிகளோடும் புறப்பட்டு வந்தார்கள். முழு குடும்பம் பதட்டம் அடைந்தது. ஆனால் அவருடைய கடைசி மகள் தேவனுடைய சமூகத்தில் முழங்கார் படிட்டு தன்னை தாழ்த்தினார். உருக்கமான குரலிலே ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று பாடினார். அந்த வேளையில் எங்கிருந்தோ புறப்பட்டு வந்த அந்த தெருநாய் கூட்டம் அந்த ரவுடிகள் மேல் பாய்ந்து அவர்களை ஓட ஓட விரட்டியது. ஆம், அந்த சிறு பெண் முழங்கார்படிட்டு தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி, தேவ கிருபை உங்களை விட்டு விலகுவதில்லை. தாவீது உற்சாகத்தோடு எழுதுகிறார், சங்கீதம் 46:2-3. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரம் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஆமாம், தேவ கிருபை உங்களை விட்டு விலகுவதில்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.